ஹாய் வணக்கம். நான் டாக்டர் ஜான்சி ஷிஜோ. முன்னாடியெல்லாம் ஒரு 60 வயசு தாண்டிடுச்சுன்னா சிலருக்கு கொலஸ்ட்ரால், ப்ரெஷர், ஹார்ட் ப்ராப்ளம் இது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இப்போ வந்துட்டு ஒரு 30 வயசுலேயே ப்ரெஷர் வரதும் கொலஸ்ட்ரால் வரதும், எங்கே பார்த்தாலும் சடனாக ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி இருதய தொந்தரவுகள் வர்றதும் இப்போ ரொம்ப சகஜமாக போச்சு. இதோட முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய மாறுபட்ட உணவு பழக்க முறை, அது மட்டும் இல்லை நம்மளுடைய வாழ்க்கை முறை, எப்போவுமே ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை, தூக்கம் சரியில்லை, இதெல்லாமே ஒரு முக்கியமான காரணம். நம்ம உள்ளாடியே உட்கார்ந்துட்டு இருக்குது, எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியுமே இல்லாமல் இருக்கிறதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும், கொலஸ்ட்ரால் இருக்கவங்களுக்கு அதை சரி பண்ணுறதுக்கும், ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு கம்மி பண்ணுறதுக்கு ஒரு 3 மூலிகைகளை நான் சொல்கிறேன். நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் அதை நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரத்தில் கொலஸ்ட்ரால் குறையும், இருதய தொந்தரவுகள் மேக்சிமம் நம்ம அவாய்ட் பண்ணலாம், வராமல் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அர்ஜுனா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இதோட முழு பெயர் என்னென்னா டெர்மினாலியா அர்ஜுனா. ஆயுர்வேதாவில் இதை அர்ஜுனா அப்படின்னு சொல்லுவாங்க காமனாக. அதாவது மருதம் பட்டை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் வந்துட்டு பாரம்பரியமாகவே இருதயத்துக்கு நல்லது அப்படின்னு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இப்போது நம்ம நிறைய மெடிசின்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் வர ஆரம்பித்ததுலேருந்து நம்ம இந்த இயற்கையான மூலிகைகளை எடுக்க மறந்துட்டோம். அதை பற்றி நமக்கு அதை பற்றின நாலேஜ் அந்த அளவுக்கு எல்லாருக்கும் கிடையாது. ஸோ இப்போது எனக்கு ரொம்ப கொலஸ்ட்ரால் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருமோ அப்படின்னு பயப்படுறவங்க நீங்கள் டெய்லி ஒரு 1லேருந்து 2 கிராம் அளவுக்கு அர்ஜுனா எடுத்துக்கலாம். அர்ஜுனா பட்டை இருந்துச்சுன்னா நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் பாயில் பண்ணி அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ சாப்பாட்டுக்கு அப்புறம் 2லேருந்து 3 வேளை எடுத்துக்கலாம். அதே மாதிரி எனக்கு பட்டை கிடைக்கல, எனக்கு பவுடர் பண்ணி ஒரு கஷாயம் மாதிரி எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறவங்க ஹோமியோபதியில் டெர்மினாலியா அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன் இருக்குது. உங்கள் டாக்டரை கேட்டுட்டு எவ்வளவு சாப்பிடணும் அப்படின்னு அளவு கேட்டுட்டு நீங்கள் ரெகுலராக எடுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அர்ஜுனா எப்படி ஹார்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, அர்ஜுனாவில் அர்ஜுனிக் ஆசிட், அர்ஜுனோலிக் ஆசிட் இப்படின்னு சில காம்பனன்ட்ஸ் நிறைய இருக்குது. இது எல்லாமே நம்மளோட ஹார்ட் மசில்ஸை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கும், இந்த ஹார்ட் நல்லா பம்ப் ஆகிறதுக்கும், அதாவது இரத்த குழாயில் எங்கேயாவது சின்ன சின்ன அடைப்புகள் இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கும், கொழுப்புகள் நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்புகளை சரி பண்ணுறதுக்கும், மெட்டபாலிசம் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்கும், அதே டைம் நம்ம லிவர் கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு அப்படின்னா லிவரில் ஆக்ட் பண்ணி மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த அர்ஜுனா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வாசோ டைலேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு இந்த இரத்த குழாய் வந்துட்டு கொஞ்சம் சுருங்கி எல்லாம் இருக்கிறவங்கள அந்த இரத்த குழாய் வந்துட்டு அழகாக விரிய செஞ்சு ரத்தம் வந்துட்டு சீராக வந்துட்டு நமக்கு சர்க்குலேட் ஆகிறதுக்கு இந்த அர்ஜுனா ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் தாராளம் எடுத்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 மாதம் ரெகுலராக எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 months நீங்கள் கேப் கொடுத்துட்டு திரும்ப 1 or 2 months எடுக்கலாம். இப்படி நம்ம அடிக்கடி நம்ம அர்ஜுனா எடுக்கலாம், எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. 2வது பார்த்தோன்னா இஞ்சி நம்ம வீடுகளில் ஜென்ரலாக இருக்கக்கூடியது. இந்த இஞ்சி எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணோன்னா, ஒரு சின்ன அளவு எடுத்தால் போதும், ரொம்ப தேவையில்லை. ஒரு சின்ன அளவு எடுத்து நல்லா சதைச்சி கொஞ்சம் தண்ணியில் 1 கிளாஸ் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இந்த இஞ்சியில் ஜிஞ்சரால், ஷாகோல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 காம்பனன்ட்ஸும் நம்ம ஹார்ட் அட்டாக் மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் கிடையாது, நமக்கு கொலஸ்ட்ரால் இரத்த குழாயில் எங்கெல்லாம் கொலஸ்ட்ரால் சேருதோ அதை சேராமல் இருக்கிறதுக்கும் நல்ல சப்போர்ட் பண்ணும். 3வது பார்த்தோன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பூண்டு வந்துட்டு சாப்பிடும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு வயிறு புண்ணு இருக்குது, நெஞ்செரிச்சல் இருக்குது, அது எவ்வளவு சாப்பிடணும்னு தெரியாமல் நிறைய சாப்பிடுவங்க இருக்காங்க. ஸோ பூண்டு வந்துட்டு 1 பல் பூண்டு ஒரு நாளைக்கு போதுமானது. ஸோ அந்த பூண்டில் ஆலிசின் ஒரு காம்பனண்ட் இருக்குது நம்ம ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. இந்த ஆலிசின் அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னா கரெக்டாக நமக்கு வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ண முடியாது. அதனால் இந்த 1 பல் பூண்டு எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா சதைச்சு நீங்கள் பாலை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இல்லைன்னா நல்லா சதைச்சி கொஞ்சம் தேன் மிக்ஸ் பண்ணி குழச்சி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ தேன் வந்துட்டு ஒரு அருமையான பேஸ். நம்ம தேன் எடுக்கும்போது அல்சர் மாதிரி இருக்கவங்களுக்கு கூட கொஞ்சம் அல்சர் வந்துட்டு வராமல் இருக்கலாம். மேக்ஸிமம் அல்சர் மாதிரி பிரச்சனை இருக்கவங்க வெறும் வயிற்றுல கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. ரொம்ப சிவியராக அல்சர் இருக்குன்னு சொல்கிறவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம்.
மற்றபடி எப்போவுமே ஒரு பல் பூண்டை நல்லா சதைச்சு எடுக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஸோ இந்த 3 மூலிகைகளுமே ரொம்ப சிறந்த மூலிகைகள். நம்மக்கிட்ட ரொம்ப பாரம்பரியமாக இருக்கிறது. ஹார்ட் ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால், ப்ரெஷர் மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு ரொம்ப நல்ல தீர்வு தரக்கூடியது. ஸோ இந்த மூலிகைகளை உங்கள் உணவுகளை டெய்லி சேர்த்துக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.